ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் போடுற பள்ளத்தை பார்த்தா தண்ணி வந்துடும் போலகுது. இந்த பையன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா நீ பண்றத பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கும்படியாவும் இருக்கு. இது உட்லோன் தானே, இது கிட்ட நெருங்க முடியுமோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா என்ன போட்டாலும் நடுக்கிட்ட தாங்காதுன்னு நினைக்கிறேன். உரைச்சி போன வழியாது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் கோடு போய்க்குது. ஐயோ, அவரே ஸ்லோவாக தான் இருப்பாருன்னு இது எந்த அளவுக்கு இருக்கும் போது தெரியல. என்னதான் யோசிக்கிறாருன்னு புரியல. ஏன்னா அவன் நிறைய அப்படி உக்காடுறான், நீ ஏன்டா அப்படி உக்காந்துக்கிற உரைச்சு படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி தரையோட தரையும் ஒட்டி கிடக்குறான். நீ என்ன சொல்ற? 4வது வாலும் வந்துருச்சா? முன்ன வேடிக்கை பார்த்தா வராம என்ன பண்ணும்? இவர் நினைச்சா அப்பயே என்னாச்சும் பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு அப்படி காட்டுறாங்க, ஏதாவது சட்டு சட்டுன்னு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியேறிக்கிட்டு இருக்கிற சக்கரா உடம்ப கட்டுப்படுத்த பாக்குது. 9 டெயில்ஸோட முழு உருவமாகணும்னு அது முயற்சி பண்ணது. இது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த சக்கரா மாதிரி இல்ல. இது ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒரு தீய சக்தி மாதிரி இருக்கு. ஊருக்கே அப்படி உடம்ப அதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்திக்குது. 9 டெயில்ஸோட ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கு. எழுந்துருடா. சண்டைக்கு முன்னாடி யோகா பண்ணிட்டு தான் வருவேன். இடம் லட்சக்கணக்கில் போகுது. அவன் எரிச்சே கொண்டுருவான் எல்லாத்தையும். அவ்வளோதான். அவ்வளோதான். அப்பா மழை மாதிரி வருது. வாயா என்னடா அது? டேய் சாரப்பந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் நினைச்சேன். கோடி கணக்கில் அனுப்பினாலும் அவன் எரிச்சுதான் தள்ள போறான். ஒரே ஒரு அடியில இந்த அளவுக்கு அதிர்வலையா இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இதுக்கு மேல என்னால கிட்ட நெருங்க முடியாது போலயே. ஓ, நரோட்டா கிட்ட தான் இப்ப வர பாக்குறான் போல. சும்மா ஒரு அடி அடிச்சதுக்கு இப்படி அடி. அப்போ 9 வால் வந்து ஒரு வீசு வீசுனா ஒரு ஊரே அழிஞ்சிடும் போல இருக்கு. இது நருட்டோட வேலைதானா? ஆமாங்க. ஆமா சாக்குரா, இதை சரியாயிட்டல. போயாமாங்க போய் என்ன பண்றது? வேடிக்கை தான் பார்க்கணும். இல்ல அவராவது போவார் இல்ல, இவன் போனா அவரும் வருவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. அதான் க்ளோன் அனுப்பிச்சுப்பாங்க. கிட்ட போற டேஞ்சர்ல.
உள்ள இருந்து வரானா? விரிசல் வருது. ஓ, என்னடா இது? அதுல இருந்து கையில வருது. இவன் பாம்பு வச்சு விளையாடுனா அவன் கையை வச்சு விளையாடுறான். நீங்க நருட்டோவை பத்தின ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு சொல்லுங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, இது யோசிச்சுட்டே இருக்காரு. அது என்னன்னு புரியல. சாக்குரா, இங்க நடக்கிற எதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி நிலைமையை சமாளிக்க தான் நான் இந்த மிஷனுக்கே வந்திருக்கேன். இந்த சமாளிச்சிருவீங்களா? மாதிரி பிரச்சனையை சமாளிக்க தான் நான் இந்த டீமுக்கு தலைமை ஏத்தேன். கரெக்ட், அதுக்குதான் உங்களை அனுப்பிச்சாங்க. தான் உடம்புக்குள்ள இருந்த சக்கரா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும் போது எப்படி ஒருத்தனால இப்படி அசைய முடியும்னு எனக்கு புரியலையே. ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது அவரு. எப்படி இது மட்டும் எரியாம இருக்கு? அதானே பாரு. ஏண்டா, கோடி பாம்பே எரிச்சிட்டான், ஒரு பாம்பு எரிக்க மாட்டானடா. இன்னொரு உருவம் தான். ஓ, அதனாலதானா? அவனே அது பட்டாப்பி எரிச்சிட்டே போகுது. அப்போ தொடவே கூடாது. இன்னும் ஒண்ணுமே அவள கைக்கு. நீ இப்ப சட்டை கிழிச்சுனே இருக்க வேண்டியதானே நீ ஃபுல்லா. தேங்காய் உடைக்கிற மாதிரி ரெண்டா உடைச்சுட்டாங்க. அடுத்த வருமா? நரிக்குள்ள இருந்து நரி வருதுப்பா. நான் ஒரு நரியா தான் இருக்கும்னு நினைச்சேன். நீ மட்டும்தான் உள்ள இருந்து வருவியாடா, நானும் வருவேன்னு காட்டுது. என்னதான்டா எதிர்பார்க்குறாங்கிட்ட இருந்து? எல்லா டைலும் வர வைக்கிறதுக்கு பாக்குறானோ. எங்களை சந்திக்க சாசுரி இங்க வர மாட்டான்னு வர வச்சா செத்துருவான். கபுட்டு. கபுட்டோ, என்னமோ சொன்னா, என்ன சொன்னான்னு கேட்கலையே. அப்படின்னா எங்களை சந்திக்க சாசுரி இங்க வர மாட்டான்னு அர்த்தம், கரெக்டா? அவன் செத்து 4 நாள் ஆச்சு. புரியாத விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் இங்க வரப்போற விஷயம் சாசுரிக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவன் கூட இருக்கிற மத்த அகாட்ஸ்கி மெம்பர்ஸ்க்கு தெரியவும் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி இங்க வந்தீங்க? எவ்வளவு டார்ச்சர் பண்ணி கேட்டாலும் சரி, சாஸ்திரியோட தெரியாம உண்மையை வச்சுக்கிறேன். மட்டும் வர வைக்கவே முடியாது. அப்ப கண்டிப்பா அவன் தான் முடிவெடுத்து இந்த விஷயத்த சொல்லி இருக்கணும். அவன் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கான உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னு தெரியுமா? நீங்க இங்க வந்த லார்ட் ஒரோச்சிமாருவை கண்டுபிடிச்சு அவரோட கதையை முடிப்பீங்கன்னு நினைச்சிருப்பான். ஆனா உண்மை என்னன்னா, லார்ட் ஒரோச்சிமாருவை அகாட்ஸ்கியால கூட எதுவும் பண்ண முடியல. அப்படி என்ன பயந்து ஓடியா இருந்தான்? விஷயத்தை நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். நல்லா இருந்துச்சு. லார்ட் சாசுரி, நீங்க மட்டும் அந்த கோணாயை எடுக்கலன்னா இவன் வந்ததை நான் கவனிச்சிருக்கவே மாட்டேன். இந்த பையனை என்கிட்ட அனுப்பி வச்சதே நீதானே? நீ சொன்ன மாதிரியே நல்ல வேலை செஞ்சான். சாசுரிய நேரா சந்திச்சா மட்டும்தான் இவ்வளவு தத்ரூபமா உன்னால மார்வேஷத்தை போட்டிருக்க முடியும். நாங்க இன்னைக்கு இங்க வர போறோங்கிற விஷயத்த சாசுரிய நீங்க நேர்ல பார்த்திருந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்.
இன்னையிலிருந்து 10 நாள்ல கிடன்ஷி கிராஸ் வில்லேஜ்ல இருக்கிற டென்ஷி பிரிட்ஜுக்கு நீ போகணும். ஒரோச்சிமாருவோட அடியாளா இருக்கிறவன் என்னோட உளவாளியும் கூட. நானும் அவனும் அன்னைக்கு தான் சந்திக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எனக்கு என்னமோ அது நடக்கும். அவன் என் மேல போட்டிருந்த ஜுட்சுவோட தாக்கம் குறைஞ்சிருச்சுன்னு கண்டிப்பா அந்த சாசுரைக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னா உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி அவன் பயங்கரமா நம்பி இருக்கான். சாசோரி ஒரோச்சிமாரு மேல ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டான். தன்னால மட்டும்தான் ஒரோச்சிமாரு அழிக்க முடியும்னு ரொம்ப பெருமையா அதனாலதான் கசுக்கிக்கு தெரியாம பண்ணிருக்கான். அவன் தன்னோட வேலையை முடிக்கிறதுக்காக உங்களை எங்க அனுப்பி வச்சிருக்கான்னா உங்களால மட்டும்தான் அந்த வேலையை முடிக்க முடியும்னு அவன் நம்பியிருக்கான்னு அர்த்தம். இது நடந்திருக்க 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு அவனை கைது செஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவனை கொன்னு இருக்கணும். ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ ஒன்றும் தெரியல. அவன் செத்து போனது என்னமோ உண்மைதான். அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய்க்கிறான். நல்ல செய்தி. என்னடா இது? நெருப்பு தண்ணியா? ஐயோ ரொம்ப ஆக்ரோஷமா என்ன இருக்கு. இதெல்லாம்? அதெல்லாம் சக்கர மாதிரி இருக்கு. சக்கராவா? ஓ, என்னடா இது? அதனால எனக்கு தண்ணியும் நெருப்பி ஒன்று சேர்த்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஆயுதமா பயன்படுத்த போதா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சக்கரவால அடி வாங்குற நிலைமை எனக்கு வரக்கூடாது. அடி வாங்கினா பொழைக்க முடியாது. ஓ, நருட்டோ, நீ எல்லாம் என்ன தெரிஞ்சும் பண்ணிக்கிட்டு போக இருக்க? மாட்டேன் பத்தியா? என்ன முழுங்கிச்சு? அதுல இருந்து பவர் வரும். என்ன பண்ணுன்னு ஒண்ணுமே புரியலையே. சக்தி கொண்ட சக்கராவை வச்சுக்கிட்டு என் கூட எப்படி சண்டை போடணும்னு திட்டம் போட்டிருக்க? என்ன அதுவே வெடிக்க போதா? அது வெளியிடும் போல இருக்கு. பெருசா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா சமணிங் ஜிட்ஸுவா? வா, ஆத்தாடி உரைச்சி. ட்ரிபிள் ராஷமோன். வேற சொல்றான். என்னடா இதெல்லாம்? இது யாப்பத்தர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன்.
ஓ இவங்க சண்டை இவ்வளவு தீவிரமா இருக்கிறதால என்னால கிட்ட கூட நெருங்க முடியல. இப்படி ஒரு சண்டையை நான் பார்த்ததே இல்ல. ஓ அவங்க சும்மா பார்த்துட்டு இருந்த வரைக்கும் சும்மா இருந்தாரு அவரான. பெருசானதுக்கு அப்புறம் கிட்ட போக முடியலங்கிறாரு. இது கீபா கூட அந்த ரெட்டத்தில் சண்டை போடுச்சு. அப்போ அவனும் இதே மாதிரி தான் ஒரு கேட் எடுத்தான். அவன் ஒரே ஒரு கேட் எடுத்தான், அவன் 3 கேட் எடுத்திருக்கான். இப்போ பிரச்சனை இருக்கியாடா? ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு போஸ்ட்ல இருக்காங்க. டேய் அப்போ வந்து நீ யோகா பண்ணுகிற. உசுறு இருக்கா இல்லையா? அந்த கேட்டே காணோம், அதையும் மீறி பட்டிருக்குது. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கிட்ட போமா போய் இப்போ பாரு. நான் என் கண்ணால பார்த்தது லார்ட் ஒரோச்சிமாரோட ட்ரிபிள் ரஷ்யமோனா தான் இருக்கணும். ஆனா அது கன்சமிட்ட நேரத்துல உடைஞ்சு போச்சு. இப்படி நடக்கும்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. எதுவும் அது முன்னாடி நிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பூமி கடியில இருந்தான் அவன். ஆத்தாங்க தலைய உள்ள விட்டுட்டு வந்துக்கிறான் அவன். பாக்குற அந்த பிளேஸ் அங்க இருந்து இவ்வளவு தளவு கத்தி வந்துக்குது. பிள்ளையாது இப்ப நரோட்டோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு அடி வாங்குறான். இவன் தான் மிருகனா, அவன் அதுக்கு மேல மிருகமாகறான். குத்திச்சா கெத்தா உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. இல்லப்பா குத்தி இருக்கு. நரிமலே கை வச்சுட்டான். நைன் டெய்ல்ஸா மாறுறதுக்கான தருணத்தை இப்போ நெருங்கிட்டான். மட்டும் எதுக்குமே லேட் பண்ணீங்கன்னா கஷ்டம். எனக்கு எட்டாந்து பார்க்கவே கூலா உட்காந்து இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுங்க, வேற மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு என்ன சொல்றது, இவ்வளவு கலவரத்திலேயே உரைச்சி மாற பண்றதுல எனக்கு காமெடியா தான் இருக்குது. ஏன்டா இவ்வளவு ஃபைட் போயினுக்குது, அப்பயும் நீ யோகா பண்ணுகிறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா மாஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து நரி வந்து ஏதோ ஒன்று பண்ணிச்சு, அந்த நெருப்பு அண்ட் தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளெடுத்து ஒரு சக்கரா விட்ட மாதிரி இருந்தது. வேற லெவல் இருந்தது. இந்த கேட்டு வந்து நான் கீபா கூட ஃபைட் போடுறப்போ அந்த ரெட்டை தலை ஒன்று இருக்கும், அவன் போட்டான் அந்த மாதிரி கேட்டு ஒன்றே ஒன்று, அது சின்னதாக தான் இருந்துச்சு. இவன் போட்டது பெரிய கேட்டு, அது 3 போட்டான். அப்படி போட்டுமே அது உடச்சி அவன் மேலே பட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இல்லை, சாரப்பாம்பு பூமிக்குள்ளே தலையை விட்டு வெளியே வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அவன் மேலே பட்டுருச்சு வேற நரி மேலே. நான் நினச்சா தொடக்கூட முடியாதுன்ட்டு, பட் இவன் அந்த கத்தி மாதிரி ஒன்று வாயில் வச்சு குத்திட்டான். இப்போ அது என்னன்றது தெரியல, பட்டுருச்சா இல்லை திரும்ப அதுலேருந்தே திரும்ப ஃபயர் ரிட்டர்ன் பண்ண போச்சு, அந்த மாதிரி போகுமா என்னன்றது தெரியல. ஸ்டீல்ல என்ன ஃபயர் போட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது. நான் நினைச்சேன் கத்தி வாங்கிட்டு அங்கே போய் கெத்தா உக்காந்துருக்கு போல கூலா அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு எட்டந்து அப்படிதான் இருந்துச்சா. ஆனால் அதாலே முடியல, ஒரு மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி டயர்டாகி உக்காந்த மாதிரி உக்காந்துருச்சு. எனக்கு என்ன நரோட்டோ தான் கஷ்டமா இருந்தது. உள்ளுக்கு நரோட்டோக்கு என்ன ஆக போதோ, எவ்வளோ அஃபெக்ட் ஆக போதோ தெரியலன்றது. இல்லை அது ஹீல் பண்ணிடும் எப்படி இருந்தாலும். அது என்ன சொல்கிறது, அது குணப்படுத்தி இல்லைதா, அது ஒன்று இருக்குதான். பட் இது கத்தி அங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 கிலோமீட்டர் கத்தியே விட்டுருக்கான். இல்லையா அதுன்ற மாதிரி இருக்குது. இவன் தான் ஒரு பெரிய மிருகம்னா அது மிருகத்துக்கு மிருகன்ற மாதிரி நடந்துக்குது. என்னென்னமோ பண்ணான் இன்னைக்கு. இது வரைக்கும் உரைச்சிக்கிட்ட பார்க்காத வித்தைங்க அதெல்லாம்.
என்னென்னமோ இது வந்து நம்ம சுனே பாட்டிக்கிட்ட ஜெராய்ட்ட ஃபைட் போடுறப்ப கூட இதெல்லாம் எடுக்கவே இல்லை. அப்கிரேட் ஆயிட்டானா இல்லை அப்போ இருந்தும் இப்போ தான் பண்ணுறானான்னு தெரில. ரொம்ப கஷ்டம் இவன் நடிக்கிறதோட. இப்பதான் தெரியுது ஏன் சாக்குற எமோட்டை வாங்க அனுப்பாம இங்கேயே உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களே இங்க வருவோம் நீங்க இங்கே இருங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. தெரியுது அங்கெல்லாம் போனா எமோட்டை வந்து தடுக்காம தான் நம்ம 4 டைல் பார்க்க முடியும், சண்டை நடக்கும், எல்லாம் ஓகே. பட் என்ன பண்றது, நமக்கு யோன்னு இருக்கா, அதனால ஏதாவது சொல்ல வேண்டியது. இல்லை எமோட்டோ அதை யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது சாக்குரா கூட கேட்டா, பட் அவர் ஏதோ ஒன்று மறைக்கிறாரு, ஏதோ ஒன்று நடக்குது இங்கே. ஸோ அது விட்டு பிடிக்கிறாரா இல்லை ஏதோ ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் அவருக்கு தெரியுது. ஏன்னா கிட்ட போனால் இப்போதைக்கு ஆகாது. சாக்குராவையும் இவரையும் நிற்க வச்சுட்டு வச்சுட்டு இல்லை அமிச்சார் அப்படின்னா அங்கே வெடிக்குது, என்ன வேணால் கலவரம் ஆகுது. அதனால சாக்குரா பாதிக்கப்படலாம், அடிப்படலாம். அதனாலேயே தொலைவாக வச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் கிட்ட போகாமல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உட்லோன் தானே, இது கிட்ட போனால் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா அமிச்சு அந்த பேப்பரை வச்சு கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். அவன் என்னன்னா உரைச்சி இப்போது கபட்டை சொன்னான் அவர் 9 டெயில் எடுக்கிற தருணம் வந்துச்சுன்னு. ஸோ வந்து உரைச்சியோட அந்த மைண்டு இதை இவங்க சொன்ன மாதிரி தான் 9 டெயில் எடுக்கிறதா தான் அவன் ஃபோக்கஸ்டாகவே இருக்குது. ஃபுல்லாக வெளியே எடுத்தது என்னதான் பார்த்துடலான்னு நினைக்கிறான் போல இருக்குது. பட் வந்து அது வந்துச்சுன்னா கஷ்டம். இங்கே 4 டெயிலுக்கே இப்படி நடக்குது, இந்த காடு எல்லாமே அழியுது. 9 டெயிலாக வந்தால் அவ்வளோதான் போல இருக்குள்ள. நம்ம வந்து எமட்டை வந்து அந்த சீல் வச்சாதான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் சாஸ்திரி இவங்க கூட சொன்னாங்க, சாஸ்திரி இறக்குற டைம்லயாவது கொஞ்சம் இதாக இருந்துட்டு போகலான்னு ஒரு வருத்தத்தில் ஏதோ ஒன்று உண்மையெல்லாம் சொன்னோம்லாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை. அப்போ கூட வந்து நான் முடியாததை இவங்கள வச்சு முடிச்சிடணும், இவங்கள மாட்டி விட்டுறணும் அப்படின்ட்டு தான் அப்பயும் பிளான் பண்ணி தான் அவன் இறந்துருக்கான். அக்காசுக்கில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மைண்டில் தான் இருக்கிறான். அதாவது அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்குது. நான் முடிச்சுனா அந்த வேலையை, இல்லை நீ முடிச்சியா, உனக்கு முன்னாடி நான் முடிச்சு காட்டுறேன் பாருன்ற அந்த போட்டி மட்டும் அவங்கள்ட்ட விலகவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம நருட்டோ பிடிக்கிறப்ப கூட 2 பேருக்கும் போட்டி தான். நீ தான் பிடிப்பேன், நான் தான் பிடிப்பேன்னு அந்த போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. சாஸ்திரியும் முக்கியமாக விட்டு கொடுக்க மாட்டேன்றான். ஸோ அந்த மாதிரி தான் உரைச்சியாக நான் தான் கொள்ளணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கான். அக்காசுக்கி இருக்க டீமுக்கே தெரியாது போல இருக்குது இவங்க கூட கான்டாக்ட் வச்சது கபட்டோ கூட. ஸோ இவன் மைக்கு தனியாக இவனே உரைச்சியை முடிச்சுட்டு கெத்து காட்டலாம்னு நினச்சிருப்பான் போல். அதுக்குள்ளே உயிர் போகிற தருணத்தினால இப்போ என்ன பண்ணுறது, யார்ட்டையும் கான்டாக்ட் பண்ணி இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிறது இவ தானே, சரி இவங்கள்ட்டே ஒப்படைச்சிடலாம். என்னையே அவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவனையும் போட்டு தள்ளிடுவாங்கல்ல அப்படின்ற இதுல இவங்கள்ட்ட அதை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். நான் செத்தாலும் அவனை நீயும் சாவனடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இப்போ அக்காசுக்கு வந்து உரைச்சி மேலே இவ்வளோ காண்டில் இருக்கிறது ஏன்னு தெரியல. அங்கே என்ன வேலை பண்ணிட்டு வந்தான்றது தெரியல. இங்கே நம்ம வீட்டில் லீஃப் வில்லேஜில் இந்த ஆட்டெல்லாம் ஆடி இருக்கான், இவ்வளோ பண்ணியிருக்கான் நமக்கு தெரியும். அவங்களுக்குள்ளே இவன் என்ன கலவரம் பண்ணிட்டு வந்திருக்கான்றது தெரியல. இவன் மேலே கண்ணா இருக்கு. மேபி வந்து அந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்ததுனால இவன் வெளியே இருந்தால் நம்மளுடைய பிளான்லாம் வெளியே தெரிஞ்சிடும், இவன் வெளியே இருக்க டேஞ்சர் யார்கிட்ட வேணா சொல்லிடுவான் இல்லையா, அதனால கொண்டுடலான்ட்டு பண்ணுறானுங்களா இல்லை உள்ளே ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்ததுனால கொள்ளணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த ஃப்ளாஷ்பேக் வரப்போ தான் உரைச்சி என்ன வேலை அங்கே பண்ணிட்டு வந்ததுன்னு தெரியல. 7 பேர் இருக்காங்க. அப்போ நினச்சா எப்போ வேணாலும் உரைச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணவே இல்லை. அது எனக்கும் தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. அது எங்கன்னா ஒரு இடத்துல அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால தான் சாஸ்திரி வந்து கபட்டோ மைக்கு இது பண்ணி என்னென்னமோ பண்ணி அவனை வர வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே தான் முடிஞ்சு போச்சு. அப்படியே வந்திருந்தாலும் இந்த சாரப்பாம்பெல்லாம் சாஸ்திரினால் முடியுமான்றது டவுட்டு தான். இங்கே 9 டெயிலே இந்த பாடுபட்டுனுக்குதுன்னா கண்டிப்பாக கஷ்டம். இப்போ எனக்கு 9 டெயில் கூட டவுட்டாக தான் இருக்குது. அதுவே வந்தாலும் உரைச்சி வந்து நிற்பானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்கே அவன் சட்டை பாம்பு சட்டை கேட்குற மாதிரி வந்து நேரம் உரிச்சு அப்படி இருக்கிறப்போ இவனை வந்து என்னதான் பண்ண முடியும்னு தெரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.